தனியை மாத்த நீங்க எல்லாருமே பாட்டுக்காக அல்ல, அர்ப்பணிப்போடு கூட நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் எனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே. என் ஆவி, என் ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். அந்த கோரச மாத்திரம் நீங்க படிக்கிறீங்களா? என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவையும் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அழியட்டுமே. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அழியட்டுமே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்துக்கொண்டு தினம் கனி கொடுப்பேன். சொல்லி காத்துக்கொண்டு, காத்துக்கொண்டு தினம் கனி கொடுப்பேன். கனி ரெண்டு கையும் உயர்த்தி, என் ஆவி, என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவையும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. உண்மையான இருதயத்தோடு கூட, உண்மையான இருதயத்தோடு கூட எவ்வளவு தூரம் மாற்ற விட்டு போயிருந்தார், கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு ஓடி இருந்தாலும் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவையும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. உங்க சத்தம் மாத்திரம், என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் இன்னொரு முறை சொல்லுங்க. என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவையும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஆண்டவரே, வஸ்திரத்தை அல்ல, எங்கள் இருதயத்தை கிழித்து உங்க பக்கமாய் திரும்புகிறோம். நீங்கள் வந்தது நற்செயல் அல்ல, இது தேவ செயல். கர்த்தரை உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் நானும் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. புதினவில் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது அது தோற்றம் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் கையை உயர்த்தி சொல்லி, என் ஆவி, என் ஆத்மா, அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவையும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவையும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. ஏசப்பாப்பா சொல்லுங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அழியட்டும். தாழ்த்துகிறோம், 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 தாழ்த்துகிறோம். நாங்கள் அல்ல, எங்க பலன் அல்ல, எங்க ஞானம் அல்ல, நீங்க பெருகுங்கப்பா, நீங்க பெருகுங்க, எங்களை உருவாக்குங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க பாப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கையை உயர்த்தி முற்றிலுமாக, முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். சத்தம் உயர்த்தி அர்ப்பணிக்கிறேன்.
அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தலைமையில கையை வச்சு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்து கொண்டு தீனம் கனி கொடுப்பேன். ஆண்டவர் பாசம் காத்துக்க மாட்டோம். காத்து கொண்டு தீனம் கனி வளர்த்த உயர்த்தி என் ஆவி சரீரம் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. இயேசுவே நாவி என் ஆத்மா சரீரம் யாவை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. சொல்லுங்க. என் நாவி என் ஆத்மா சரீரம் யாவை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. நீங்க சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. கடைசியா அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. நல்ல கரங்களை எவ்வளவு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை சுட்டரிக்கப்படுவதாக. இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன். இனி பின்னிட்டு பார்க்க மாட்டேன்ப்பா. அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. ஓ அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. ஹalleluya. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஆமென். அதுக்காக தான் இந்த கூட்டத்தை ஐயா அவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பிரயாசப்பட்டு அவங்களுடைய மேன்மைக்காக இல்லை, அவன் எப்படியாவது இந்த பகுதியில ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கணும். ஆமென். இந்த பட்டணத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை பார்க்கணும். அதுதான் இங்க இருக்கிற ஊழியக்காரர்களுடைய தரிசனம், வாஞ்ச விருப்பம். இப்போ ஆண்டவர் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. நேற்று ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதிலும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். இதிலும் பெரிதானவைகளை நீங்க பார்க்க போறீங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்றீங்க? இதிலும் பெரிதானவைகளை நீங்க பார்க்க போறீங்க. இரண்டாவது, இதிலும் பெரிதானதை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். சொல்லுங்க. உங்களுக்கு பெரிய காரியம், உங்களை கொண்டு பெரிய காரியம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சிலர் அப்படியே ரொம்ப அமைதியா எதுவும் பறி கொடுத்தா மாதிரி 4 கப்பல் ஏதாவது மூழ்கிடுச்சா சந்தோஷமா இருக்க. அல்லேலூயா. நம்ம வண்டி ஓட்டுறது மனுஷன் இல்ல, ஆண்டவர். கரையை காண செய்வார். ஆசீர்வாதத்தை கத்த தருவார். உயர்வை கத்த தருவார். விசுவாசம் என்ற கப்பலை ஆண்டவரே நகர்த்தி செல்கிறார். நிச்சயமாய் முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. செய்ய வேண்டியதெல்லாம் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. ஓ அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டை ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா நான் இங்க வரதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் கொடுத்தாரு. எங்கேயுமே நான் இந்த பாட்டை பாடல. சுட சுட தம்பி சொன்னாரு பிரைஸ், நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா சூடா அல்வா கிடைக்கணும். சூடா இந்த பாட்டு வந்து யாருக்கும் கிடைக்கல தேசத்துல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த சபையை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த பாடல் போறதுக்கு முன்னாடி சுட சுட உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க எவ்வளவு பாக்கியமானவங்க தெரியுமா? ஆமென். எங்க இருந்தோ ஆண்டவர் கொண்டு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாக்கெட் பிரிச்சு உங்களுக்கு தராரு. ஆமென். என்னாவி என்னாத்மா சரீரம் யாவை
பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துக்கு இப்ப நீங்க உங்களை வச்சுதான் நாளைக்கு பாட்டு எப்படி இருக்கும் நான் கணிக்கிறேன். ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்ற கையை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. உண்மையிலே இந்த ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறார். தேவ பிரசன்னம் தினம் முழுவதும் மூடி இருக்கு. ஆமென். மனுஷன் வந்து நான் காரியத்தை பேசலாம், அவங்க பார்வையை விடுங்க. ஆனா கர்த்தர் இந்த ஊழியத்தை நேசிக்கிறார். கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். என்னால் அதை நல்லா உணர முடியுது. ஊழியக்காரோட கர்த்தர் இருக்கிறார், குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறார். மனுஷன் 1000 சொல்லலாம், அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் சொன்னது நடக்கும். ஆமென். இதிலும் பெரிதான உங்களை காண்பார், இதிலும் பெரிய காரியங்களை செய்வார். உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். ஹalleluya. யோபு 37:5 படி கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். யோவேல் 2:21 படி தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிக்கிற கர்த்தர் பெரிய காரியம். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயங்கரமான காரியத்தை உனக்கு கொடுக்க. ஆமென். விசுவாசிங்க. இன்னைக்கு உங்க நிலைமை ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு உங்க சூழ்நிலை சொல்லிக் கொள்வது போல இல்லாம இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், சோர்வோடு இருக்கலாம், நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், சிலர் பாவத்தோடு இருக்கலாம். பாஸ்டர் நான் ரொம்ப பாவியா இருக்கிறேன், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? நான் ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்கிறேன், அடிக்கடி விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறேன் பாஸ்டர், என்னை கொண்டு கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் உங்களை கொண்டு செய்யாம வேற யாரை கொண்டு கர்த்தர் செய்வார்? ஒரு பெரிய ராட்சதனை வீழ்த்தும்படி ஆண்டவர் பெரிய ராட்சதனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லை. ஒரு பெரிய ராட்சதனை வீழ்த்தும்படி கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறது சாதாரண ஆட்டிடையர். ஆமென். ஆண்டவர் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமான நம்மளதான் ஆண்டவர் எடுக்கிறார். ஆத்மா சரீரம் யோவான் 1:50 ஆண்டவர் நம்மோடு கூட நேற்றிலிருந்து ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாத்தான்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், யோவான் 1:50, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறார்? இதிலும் சத்தமா சொல்ல மாட்டேன், இதிலும் பெரிதானவளை காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். அந்த பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் ஆயத்தமாகணும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் நேற்று? என்னென்னலாம் எப்பேற்பட்ட இருதயம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவது இருதயம், எல்லாம் சொல்லுங்க, வெரி குட், கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க, கபடற்ற உத்தம இருதயம். 47 வசனம், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றான். இயேசு நாத்தான்களை பார்த்து சொல்றார், அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. ஏன் நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னா, ஒருவேளை கபடோடு கூட இருக்கலாம், பல பிரச்சனையோடு இருக்கலாம், உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை சரி செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்க அழைக்கிறார். இன்னாவி இன்னாமா சரீரம் யாவை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே, அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற இருதயம் கபடற்ற உத்தம இருதயம், பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம், ரட்சிக்கப்பட்ட ஒரு இருதயம். ஆமென். உத்தமமான ஒரு இருதயம், உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனை என்று கர்த்தர் நம்மை பார்த்து அழைக்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, அதை சரி செய்ய தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு ஆபரேஷன் செய்து இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பு, வைராக்கியம், பொறாமை எல்லாத்தையும் தூக்கி வெளியெறிஞ்சு புதிய ஆவி, எல்லாம் சொல்லு, புதிய ஆவி. இப்ப
இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் அதுதான் புது சிருஷ்டி. அப்படின்னா புதிய இருதயம் தான் புது சிருஷ்டி. பழையவில் எல்லாம் எல்லாமே புதிதாயின. கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சில இருதயத்தை பத்தி சொல்லுவார். என்ன இருதயம்? அர்ப்பணிப்புள்ள இருதயம். அல்லேலூயா. பக்கத்துல பசங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய இருதயம் அர்ப்பணிப்புள்ள இருதயம். சொல்றது விளங்குது? ஆமென். மாஸ்டர் என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆனா அர்ப்பணிக்கிறது விளைக்கிறது. அர்ப்பணிக்கணும்னா சில காரியத்தை நான் விடணும். அர்ப்பணிக்கணும்னா நான் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவத்தை விடணும். சில உறவுகள் நான் கட் பண்ணணும். ஐயோ இதெல்லாம் ரொம்ப கடினம், எதை வேணாலும் விட்டுருவேன். ஆனா இதை விட சொன்னா நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, நீங்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். மேகம் போன்ற இத்தனை தொல்லான சாட்சிகள் சூழ்ந்திருக்க லாபமான யாவற்றையும் என்னை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், விசுவாசத்தை முடிக்கிறவர்னா என்ன அர்த்தம்னா, உங்களில் துவங்கினதை அவர் தான் முடிப்பார். உங்களில் துவங்கின நற்கிரியை அவர் தான் முடிப்பார். இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு, இன்றைக்கு உங்களை அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹalleluya. அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயம். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த இருதயம் இருக்குது? பாருங்க, லூக்கா காலையில கூட ஆண்டவர் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். மீண்டும் ஆல்ரெடி கூட்டுறார். இங்க ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவான், ஊரை அடிச்சு உலையில போட்டவன், வரி வசூல் செய்து வீட்டை கட்டி கொழுத்து பயங்கரமா இருக்கிறான். பொய்யினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். இல்லையா? சொல்லுங்க. ஏசப்பாவால தான் நம்முடைய வாழ்க்கை மாறும். எதை ராமன் சொல்றீங்க? அவன் வந்தானா அவ்வளவு கூட்டத்தின் நடுவில் 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி சகேயு என்ற மனிதனை குறித்து தான் நீங்க போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சம்பவம் தான். அவரை பார்க்க வகை தேடினான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரை பார்க்கணும். அர்த்தமா சொல்லுங்க, அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர் முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அப்பதான் அர்ப்பணிக்க முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அவன் அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் நடுவுல அவன் ஏறி நின்று பிரயாசப்பட்டு பார்க்கிறான். அவ்வளோ கூட்டத்தின் நடுவிலே எவ்வளவு பாருங்க, ஒரு நடிகர் வந்தாவே ஊர் ரஷ் ஆயிடும், பயங்கரமான ஜனம் வந்துடும். ஒரு அரசியல் முதல்வரோ தலைவர் யாருன்னா வந்தாங்கன்னா அவ்வளவு கூட்டம். ஏசப்பா எல்லா தலைவர்களுக்கும் மேலானவர். அப்பனா அன்னைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. அத்தனை நெருக்கத்தில அவன் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துருச்சு. என் வாழ்க்கை ஏதோ ஒரு பாதையில போய் கொண்டிருக்குது. அவனாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. மனசாட்சி குத்துது. அவன் ஒரு நிரந்தரமான நிம்மதியான வாழ்வை தேடி வந்துட்டாரு. பாருங்க, அந்த இடத்துல வந்தோடனே இயேசு அவனை கண்டு என்று போட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவரை கண்டுட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசப்பா அவனை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. அவனை பார்த்துட்டு பேர் சொல்றாரு, சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப பேரை கூட கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என் பேர்ல ஆண்டவருக்கு தெரியுமா? உங்க தலையில இருக்கிற முடி எவ்வளவு முடின்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் பேரை சொல்லி கர்த்தர் அழைத்தார். இன்னைக்கு உங்க பேரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். இறங்கி வா. பாவத்தை விட்டு இறங்கி வா. ஆமென். வைராக்கியத்தை விட்டு இறங்கி வா. பொறாமை விட்டு இறங்கி வா. சேற்றை விட்டு இறங்கி வா. அன்றைக்கு இளையகுமாரன் பாவத்தின் பிடியிலே அவன் சேற்றிலே பண்டியோடு முரண்டு கொண்டிருந்த பொழுது அவனுடைய புத்தி தெளிந்தது. ஆஹா, என் தகப்பன் வீட்டுக்கு போனா வேலைக்காரன் நல்ல சாப்பாடு சாப்பிடுவானே, இங்கே நான் தவிடு கூட கிடைக்காம நாளைக்கு ஒரு புத்தி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அர்ப்பணிப்புள்ள இருதயம், மீண்டும் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிற ஒரு இருதயம் தான் இன்னைக்கு ஏசப்பா எதிர்பார்க்கிறார் பெரிய காரியத்தை செய்ய. பாருங்க, சகேயு அவன் செய்யறான் பாருங்க. என்ன செய்யறான் பாருங்க. அவன் உடனே இறங்கி அவரை பார்த்து சில வார்த்தைகளை பேசுறான். அதான் ரொம்ப முக்கியமான செயல்.
அதுதான் அர்ப்பணிப்புள்ள இறுதி. 8ஆம் வசனம் எல்லாரும் பாடுங்க. 8ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நாஸ்திகளின் பாவியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டா நான் நாளத்தனையாய் திரும்பி கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்றைக்கு அர்ப்பணிப்பதற்கு நாம் நம்முடைய வாயை திறக்கிறோமோ, ஏசப்பா உடனே கீழே என்ன சொல்றாரு பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மள அர்ப்பணிக்காத வரை அற்புதம் நடக்காது. பக்கத்துல பசங்க, அர்ப்பணிக்காத வரை அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை. அர்ப்பணிக்காத வரை பயன்பட வாய்ப்பில்லை. நம்ம முட்டி மோதலாம், என்னென்னமோ செஞ்சு பார்க்கலாம், ஆனால் அர்ப்பணிச்சே ஆகணும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகருடைய மகள், நல்ல ஊழியத்துல உற்சாகமா இருந்தவர். திடீரென்று அவர் வாலிப பருவத்தில் அவர் ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாரு. திரும்பி வந்தாரு, பாவத்தோட வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாவமும் அவரை பற்றி பிடித்துக் கொண்டு விளையாட்ட செய்ய ஆரம்பிச்சார். இப்போ எல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லா பாவமும் அவரை பிடிச்சிருச்சு. அடுத்த வாரம் விட்டுறலாம்னு நினைச்சாரு, விட முடியல. அடுத்த மாசம், அடுத்த வருஷம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 வருடம் அந்த சகோதரன் பாவத்தின் பிடியில சேற்றிலே அப்படியே பிசாசு பிடிச்சிட்டான். அவ்வளவு கிருபைகளை, தாளந்துகளை, வரங்களை பெற்ற அந்த சகோதரன் ஆண்டவர் எவ்வளவோ காரியத்தை சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவன் அதெல்லாம் விடுறதா இல்லை. ஆனால் ஆண்டவர் அவரை விடுவதாக இல்லை. ஆமென் சொல்லுங்க. எங்க போனாலும் கர்த்தர் நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மை பற்றி பிடிப்பார். ஒரு இரவு நேரம், ஜூன் மாதம் 19 2013 ஜூன் 19ஆம் தேதி அந்த சகோதரி கர்த்தர் பிடிச்சிட்டாரு. விடிஞ்சா நிச்சயதார்த்தம். இரவு ஒரு கல்யாணத்துக்கு அவர் போயிட்டு வரும் பொழுது 2 வீலர் தான் போனார். ஏதோ ஒரு வாகனம் அவரை இடிச்சிருச்சு. அவருடைய கால் உடைந்து போனது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணாங்க. அவர் காலில் பிளேட் வச்சாங்க. பெரிய முட்டியை ஓபன் பண்ணி ராடை அடித்தாங்க. மாவு கட்டு போட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிடுச்சு. 2 வாரம் கழித்து வீட்டுக்கு வருகிறார். 2 பிளாஸ்டிக் ஸ்டிக்கோட வர அவரால் காலில் கீழே வைக்க முடியல. பயங்கரமான வலி, வேதனை. 2 வாரம் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு செக்அப் பண்ணும்போது டாக்டர்கள் சொல்றாங்க, சார் வாய்ப்பு இல்லை, இவருடைய கால் 2 துண்டா உடைஞ்சிருந்தனா கூட நாங்க சரி பண்ணிருப்போம். ஆனால் இவருடைய எலும்பு தூளாய் நொறுங்கி இருக்கு. இவருடைய இடுப்பு எலும்புகளை எடுத்து அதை தூளாக்கி அவருக்கு சில வைத்தியங்களை பண்ணால் ஒருவேளை ஒரு கால் நடக்கலாம், இல்லை நடக்க முடியாமல் போகலாம் என்று சொன்னாங்க. அந்த சகோதரன் கண்ணீரோடு வீட்டுக்கு வந்தார். எப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. நல்லா நடந்து ஓடி ஆடின ஒரு வாலிபன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். அந்த ஸ்டிக்கை வச்சு அவர் நடந்து அவங்க வீட்டை சுத்தி வருவார். வீட்டுல வெளியே பக்கத்துலலாம் பார்ப்பாங்க. அவர் ஒரு நாள் அவர் புலம்புறார், ஆண்டவரே, என்னைய காட்டிலும் பாவத்தை செஞ்சவங்க நல்லா சந்தோஷமா இருக்கானே, ஏன் எனக்கு மாத்திரம், நான் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்யலையே, என்னைய விட பெரிய பாவத்தை செஞ்சவங்க நல்லா இருக்கிறான். அழுது புலம்பும் பொழுது ஏசப்பா அந்த சகோதரனோட பேசினார், தம்பி, உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிற இந்த போராட்டம், பிரச்சனை உன் வாழ்க்கையை அழிக்க அல்ல, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், இன்றைக்கு உன் வாழ்க்கை அர்ப்பணி. அதுதான் அர்ப்பணிப்புள்ள இருதயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது, ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக நன்மையும் தீமை இருக்குது, பரலோகம் நரகமும் இருக்கிறது. எதை நீ தேர்ந்தெடுப்பாய் என்று கர்த்தர் கேட்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தருணம் இன்றைக்கு நீ உன்னை அர்ப்பணி. ஆண்டவர் சொன்னார். அந்த சகோதரன் யோசிச்சார், ஆண்டவரே, உம்மை விட்டு போன 8 வருஷமும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபம் தான் மிச்சம், நான் ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்கிறேன். பரலோகம் நரகம் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், எது வேணும்?
பரலோகத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்னைக்கு பாருங்க, என்ன கவனிங்க ப்ளீஸ். உங்களுக்கு முன்னாடி 2 இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஐயோ உயர்த்தி சொல்லுங்க, சத்தமும் சொல்லுங்க. பரலோகம் நரகம் இருக்குது, எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? நன்மை தீமை இருக்குது, எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? வெரி குட். ஞானமுள்ள இயேசுவோடு ஐக்கிய சபை. அல்லேலூயா. பாருங்க, அந்த சகோதரன் அப்படிதான் தன்னை அர்ப்பணித்தார். இந்த வசனம் ஒரு ஞாபகம் வருது, தன் பாவங்களை மறைக்கிறவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். பாருங்க, ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த மகனை தொட ஆரம்பித்தார். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளிக்கடை கூட்டு போயிருங்க. கவனிங்க, என்ன பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் அந்த மகனை மன்னித்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு பாவமாய் அவர் விட்டு போனது. அவருடைய கால்களை கர்த்தர் சுகமாக்கினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதே நிச்சயிக்கப்பட்ட பெண்ணோடு கூட கர்த்தர் அந்த சகோதரருக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 2016 இருந்து கர்த்தர் அந்த சகோதரருக்கு பாடங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த சகோதரி கர்த்தர் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார். அந்த சகோதரர் வேற யாரும் இல்லை, முன்னாடி நான் தான் அந்த சகோதரர். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன இருதயம் சொல்லுங்க, அர்த்தமா சொல்லுங்க. எப்படி அர்ப்பணிக்கணும்? என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. வலக்கரத்தை உயர்த்தி, என் ஆவி, என் ஆத்மா, சரீரம் யாவை அர்ப்பணிக்கிறேன். கவனிங்க, நான் 6 வருடம் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறேன். ஆனா அது என்ன ரட்சிக்கல, ஏசப்பா தான் என்ன ரட்சித்தார். அல்லேலூயா. பைபிள் காலேஜ் போக கூடாது நான் சொல்லல, நல்லது. ஆனா அது எல்லாத்தையும் விட நல்லது அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயம், ரட்சிக்கப்பட்ட ஒரு இருதயம். பாருங்க, நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அர்ப்பணிப்பு இல்லாம பாட்டு எழுத ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனா ஒரு பாட்டு கூட வராது. ஆனால் அர்ப்பணித்த பிறகு கர்த்தர் பயங்கரமான பாடல்களை, ராகங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். நான் சொன்ன, ஆண்டவரே, நான் மெயின் சிட்டியில இல்ல, நான் சிட்டியை விட்டு தள்ளி இருக்கேன். நான் பாட்டு பாடினா யாருமே பார்க்க மாட்டாங்க. யூடியூப்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் பாடினா மிஞ்சி ஒரு 50 பேர் பார்ப்பாங்க, இல்ல ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. என்னைய விட நல்ல ஞானவான்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த பாடலை கொடுங்கன்னு சொன்னேன். அப்ப ஆண்டவர் சொன்ன, இல்ல தம்பி, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதை உன்னை கொண்டே நான் நிறைவேற்றுவேன். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். எங்க அம்மா ரிட்டையர்டான அம்மா ஒரு டீச்சர். அவங்க ரிட்டையர்டான பணத்துல ஒரு தொகையை கொடுத்தாங்க. அதில் தான் என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு கர்த்தர் கிருபையில 50 பேர் பார்ப்பாங்களான்னு நான் நினைச்சேன். ஆனா இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறேன். பெருமைக்காக நான் இதை சொல்லல. எந்த மனிதனையும் கர்த்தரால் பயன்படுத்தணும், எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் அவரது கர்த்தரால் ஆகும். சின்னவனை 1000 மாற்றுவார், சிறியவனை பலத்த ஜாதியை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுசா இயேசுவுக்கு அர்ப்பணித்து விடுங்கள். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுசா நீங்க ஆதாயப்படுத்திடலாம். சகோதரா, எவ்வளவு பெரிய பணத்தை சம்பாதிச்சாலும் உன் ஆத்மாவை நீ எழுந்துட்டேன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ அர்ப்பணித்து விடு. என்னை அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திட்டார். அல்லேலூயா. மிகுந்த பயம் எனக்கு இருக்கும். ஏன்னா எங்க அம்மா டீச்சர், அவங்க கவர்மெண்ட் டீச்சர், அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவி வேலை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தாங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு எங்க அப்பா சொல்லிட்டார், வேண்டாம் போகக்கூடாது, முழு நேரமாக ஊழியத்தில் இறங்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்பத்துக்கு எங்க அம்மா கொடுத்துட்டாங்க. ஆனால் அடுத்தடுத்த ஆண்டவர் பாடல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே, பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, பாட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க, எப்படி நடத்த போறேன்னு தெரியல. எஃப் மைனர் கொடுங்க, எப்படி நடத்த போறீங்க தெரியலையே, எப்படி நான் அன்னைக்கு இரவு எனக்கு தூக்கம் வராது.
பணத்தை குறித்து மிகுந்த பயம். அப்போ என் ஊழியத்தில் என்னோட கூட இருந்த சகோதரர்கள் சொன்னாங்க, பாஸ்டர் கவலைப்படாதீங்க, கடைசி வரை நம்ம கூட இருப்பேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாராவது உங்களை பார்த்து கடைசி வரை நாம கூட இருப்பேன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் நம்மளை விட்டு போயிடுவோம். இந்த கொரோனா நாட்கள்ல நான் திரும்பி பார்க்கிறேன், என்னோட கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணவங்க, தரேன்னு ப்ராமிஸ் பண்ணவங்க எங்க சர்ச்சிலே இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொன்னார் என்ன பார்த்து, தம்பி ஊழியத்தை கொடுத்ததுன்னா அந்த ஊழியத்தை முடிப்பதற்கான பணத்தை நானே தருவேன். அல்லேலூயா. இன்றைக்கு வரையும் ஒரு பணமும் நான் உபயோகப்படுத்துகிற பொருட்கள், ட்ரெஸ், போடுற பாட்டுல லட்சக்கணக்கான செலவாகிறது. ஆமென். ஆண்டவரை ஒரு நாள் கைவிட்டதா சரித்திரமே. கடைசி நேரத்தில் ஒரு அற்புத கர்த்தர் செய்வார். ஆமென். யாரையாவது கர்த்தர் உள்ளத்துல பேசுவார், அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். இன்றைக்கு என் குடும்பம், என் பிள்ளைகள், நாங்க யாரையுமே நம்பல, என் குடும்பத்தை நம்பல, எங்க அப்பா அம்மாவை நான் நம்பல, நான் நம்பி இருக்குது பரலோக தகப்பனை. அந்த வார்த்தை வந்தது, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை. நீரோடு இருக்க பயம் ஒன்றும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் நம்பும் மனிதன் நிரந்தரமில்லை. நீரோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. என் தலை சொல்கிறேன் அறிந்தவரை, என் கண்ணீரை காப்பவரே. என் தலை சொல்கிறேன் அறிந்தவரே, என் கண்ணீரையும் காப்பவரே. என் கண்ணீரையும் உறுதியில் வைத்தவரே. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கண்ணீரையும் உறுதியில் வைத்தவரே. என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவர். நல்ல கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. அப்படி ஒரு சூழ்நிலையும் ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நிறைய பாட்டு அப்படியே தங்கி இருக்குது. கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். 3 வருஷமா ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் மிச்சமான வேலைகள் இருக்குது. ஏப்ரல் மாதம் நாங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிருக்கிறோம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். ஹல்லேலூயா. நமக்கு அர்ப்பணிப்புள்ள இருதயம். இரண்டாவது ஒரு இருதயம் நமக்கு தேவை. மீண்டும் யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துக்கு திருப்பி வாங்க. நமக்கு இருக்க வேண்டிய அடுத்த ஒரு இருதயத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். யோவான் 1:50 மீண்டும் படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறேன். போதும். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு இருதயம், விசுவாசமுள்ள இருதயம். ஆமென் சொல்லுங்க. இருதயத்துக்குள்ள ஃபுல்லா விசுவாசம் நிரம்பி இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். விசுவாசிக்காம அற்புதம் நடக்காது. பகல் அவங்க கையை போட்டு சொல்லுங்க, விசுவாசிக்காம ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. சில ஆளுங்களுக்கு விசுவாசமே இருக்காது. வருவாங்க போவாங்க, அது நடக்குது, நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்காக நடக்குது, எல்லாம் நடக்கும், நடந்ததெல்லாம் எது நடக்குமோ அது நன்றாய் நடக்கும். அது ஒரு உலக மனிதனுடைய நம்பிக்கை. ஆனா ஒரு விசுவாசிக்கு அப்படி இல்லை. என் எதிர்காலம், என் திட்டங்கள், என் வாழ்க்கை, என் ஊழியம், ஆமென், என்னுடைய சரீர சுகம், என்னோட ஆவி, ஆத்துமா எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
எதிர்காலம் ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறது. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். மிகப்பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் குறையவே கூடாது. இருதயம் முழுசா கர்த்தரை நம்புகிற அந்த விசுவாசத்துல நிரம்பி இருக்கணும். வசனம் சொல்கிறது, சிலர் இந்த விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். ஆமென். விசுவாசமே இருக்காது. ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ தூங்குறோம், ஏதோ நடக்குது, நான் படிக்கிறேன் அதனால நடக்குது, நான் வேலைக்கு போறேன் அதனால ஓடுது, நான் உழைக்கிறேன் அதனால. உலகம் சொல்ற நம்பிக்கை வேற. இது உலகம் உங்களை நம்ப சொல்லும், உன்னை நம்பு என்று உலகம் சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை நம்பாத, கர்த்தரை நம்பு. நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் என்னென்று ஆண்டவர் பட்டியல் போட்டு வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீ விசுவாசித்தால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, விசுவாசத்தினாலே நீதிமான் பின்வாங்கி போவானா அவன் மீது என் ஆத்துவ பிரியம். அப்படின்னு அர்த்தம், விசுவாசத்தை விட்டுட்டேன்னா அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற தேவன். நிச்சயமாகவே எனக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நல்ல கையை தட்டி சொல்லி, நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசியை பதறாதே. விசுவாசம் பெரியது. நிச்சயமாக உன் வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். நிச்சயமாக உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். நிச்சயமாக உனக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறப்பாரு. கடுகு விதை அளவு விசுவாசம் வைத்திருந்தா போதும். ஆமென். நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது. விசுவாசம் என்றால் பைபிள் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:1 படி, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும். ரொம்ப சிம்பிள். இந்த முக்கியமான வசனத்தெல்லாம் நோட் பண்ணுங்க. விசுவாசம் என்பது காணப்படாதவர்களை குறித்த ஒரு நீச்சல். ரொம்ப உங்களுக்கு ஈஸியா எளிய தமிழ்ல சொல்லணும்னா என்ன கவனிங்க. விசுவாசம் என்றால் பார்க்க முடியாததை நம்புவது. எல்லாம் சொல்லுங்க, பார்க்க முடியாததை நம்புவது. சத்தமா சொல்லுங்க, பார்க்க முடியாததை. அல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத நம்புவது. பாருங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து எதை நம்பி வாழறோம்னா கண்ணுக்கு தெரியுது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய பலன், இதுதான் என்னுடைய ஞானம், இதுதான் என்னுடைய உயரம், இதுதான் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிற என்னுடைய எல்லை. இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் வாழ்வேன், இப்படிதான் என்னுடைய லைஃப் இருக்கும், இப்படிதான் என் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லி கண்ணுக்கு தெரிவதையே பார்த்து 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 நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு 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 கேட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கண்ணுக்கு தெரியறது இல்ல, நீ காணாத அநேக அதிசயங்கள் உனக்காக நான் வைத்திருக்கிறேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, காணாதவைகளை நம்பு. கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய வல்லமைகள். கண்களுக்கு இவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? நல்ல கையை வல்லமா தட்டி. கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய வல்லமை, அற்புத கிரியை, கண்களுக்கு தெரியாத தேவ திட்டம். அன்றைய தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தமாக்கினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. கர்த்தர் மிகுந்த உயரங்களில் கத்தப்பட்டு போய் இருக்கிறார். உங்க விசுவாசம் விட்டுற கூடாது. ஆமென். சரி, விசுவாசம் என்னன்னு சொன்னேன்? சாதாரண தமிழ்ல சொல்லுங்க. என்ன சொன்ன? எல்லாரும் சொல்லுங்க. தூங்குறவ மாத்திரம் ரெல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன செய்யறது பாருங்க. அவங்க 9 மணி கூட ஆகும். சொல்லுங்க, விசுவாசம் என்னது? பார்க்க முடியாதது நம்புறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் இங்க மெசேஜ் செய்தி கொடுக்கிறது விசுவாசிக்கிறீங்க? உண்மையை விசுவாசிக்கிறீங்களா? கை கீழே போடுங்க. எத்தனை பேர் நான் இங்க செய்தி கொடுக்கிறது விசுவாசிக்கல? கை உயர்த்தி காட்டுங்க. ஒரு அம்மா எதுக்கு உயர்த்துறாங்கன்னு தெரியாத உயர்த்துறாங்க. சரி, ரெண்டுத்துக்கும் உயர்த்தாத கை உயர்த்தி காட்டுங்க. அவங்க தான் ரொம்ப உஷாரான ஆளு. எதுக்கு பிரச்சனை? இவர் எப்படியும் சொல்லிடுவார் ஆன்சர். ரொம்ப ஞானமான ஆளம். நல்லா கவனிங்க. நீங்க என்னை விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இல்லை? உங்க கண்ணுக்கு நான் தெரியுறேன்.
இதை நீங்க விசுவாசிக்க தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பார்க்கிறத நீங்க விசுவாசிக்க தேவையில்லை. ஃபேன் இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் இல்ல, அதை நீங்க கண்ணுக்கு தெரியுது. விசுவாசம் என்றால் என்ன? கர்த்தர் இந்த ஆலயத்தை பெருசாக்குவார், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வருவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் பலிக்கு பெருக செய்வார், எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்க நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருப்பீர்கள். கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவீர்கள். இன்னும் நடக்கவில்லை, ஆனால் நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆமென் என்று சொல்கிறீர்கள். இதுக்கு பேர் தான் பார்க்க முடியாத நம்புவது பேர் தான் விசுவாசம். நல்ல கையை சொல்லுங்க. ஹalleluya. கண்ணுக்கு தெரியாதது, ஹalleluya. கண்ணுக்கு தெரியாத தீமை ரொம்ப நம்புவோம், ஆனால் கண்களுக்கு தெரியாத தேவன் பல அதிசயங்கள் நமக்காக வைத்திருக்கிறார். சரி, இப்போ நான் ஒரு முக்கியமான வசனத்தை நான் சொல்ல போறேன். இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா பேனா கொண்டு வந்து எழுதுங்க. இதை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா இந்த ராத்திரியிலிருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? மிக மிக முக்கியமான ஒரு வசனம். எப்படி இந்த விசுவாசத்தை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் செயல்படுத்துவது? How to apply this faith in my day to day life? என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பாஸ்டர் விசுவாசம் சொல்லிட்டீங்க, எப்படி நான் இதை செயல்படுத்துறது? அதுக்கு தான் பதில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரொம்ப 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 முக்கியமான வசனம். தயவு செஞ்சு இதை நீங்க நோட் பண்ணுங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஹalleluya. எல்லாம் சொல்றீங்களா? பேசுகிறோம் சொல்லு. விசுவாசிக்கிறபடியால் சத்தமா சொல்லு. விசுவாசிக்கிறபடியால் இல்ல இல்ல நீ விசுவாசிக்கிறபடியால் சொல்றத பேசுகிறோம் மட்டும் சொன்னா போதும். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியால் சத்தம் பத்தாது. விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நீங்க எழுப்புற சத்தத்துல பக்கத்துல இருக்கிறாள் எழுதுறணும். விசுவாசிக்கிறபடியால் மாஸ்டர் நாங்க 20 வருஷமா விசுவாசிக்கிறேன், இருதயத்திலே என் விசுவாசத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது விசுவாசமே இல்லை. மாஸ்டர் நான் 10 தலைமுறை விசுவாசியா இருக்கிறேன். உங்கள் விசுவாசம் இருதயத்திலிருந்து அது அப்படியே தொண்டை வழியா வந்து அப்படியே வாய் வழியாய் நீங்கள் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இதுவரை நீங்கள் தெரியவில்லை என்றால் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. விசுவாசத்தை வாயை திறந்து பேசி ஆகணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்க சில பேர். இருதயம் ஃபுல்லா விசுவாசமா இருக்கணும். இருதயத்தின் நிறைவினால் ஏன் சில வாய் பேசாம இருக்குதுன்னா நம்பல, ஏதோ நடக்குது பாவம், கத்திட்டு போற சென்னையில இருந்து வந்திருக்க. இருதயம் முழுச விசுவாசமா இருக்கணும். ஹalleluya. எத்தனை பேர் பேசியிருக்கீங்க விசுவாசம் உள்ள வார்த்தையை இதுவரை? பேசியிருக்கீங்களாமா? 99% விசுவாசிகள் இங்க இல்ல, உலகம் ஃபுல்லா வாயை திறந்தாலே என்ன வார்த்தை தான்? அவிசுவாசமான வார்த்தை தான். வாயை திறந்தாவே அவிசுவாசம். என்னால முடியாது, என்னால நடக்காது, எனக்கு நடக்காது. யாருக்கு நடந்தாலும் எனக்கு நடக்காது. இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நடக்கும், எதிர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்காது. அவங்களுக்கு என்ன விசுவாச ஆண்டவர் பார்சல் பண்ணி கொடுக்குறாரா? வாயை திறந்தாவே அவிசுவாசமான வார்த்தை. நடக்காது, முடியாது. வேலையிலிருந்து வீட்டுக்காரர் ஏதோ ஒரு தோல்வியில, ஏதோ ஒரு இழப்புல அவரே எரிஞ்சு அப்படியே தக்க 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 அப்படியே எரிஞ்சுட்டு வருவார். மனைவிமாருக்கு என்ன பண்ணோம்? அந்த நெருப்பு என்ன பண்ணோம் சொல்லுங்கம்மா? என்ன பண்ணணும்? அந்த நெருப்ப சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அணைக்கணும். ஆனா நிறைய பேர் அணைக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க? எரியிற நெருப்புல இன்னும் 2 வார்த்தையை போட்டு அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அவர் வெடிச்சு செதறிடுவார்.
இன்றையில நல்ல வார்த்தை பேசுங்க. ஒரு இழப்போடு உங்க கணவர் வந்தாருன்னா சொல்லுங்க, பரவாயில்லைங்க விடுங்க, ஒரு அற்புதம் முடிஞ்சா என்ன, கர்த்தர் நமக்காக 1000 கதவுகளை திறப்பார், 1000 அற்புதங்களை செய்வார். கணவன் மனைவியா இருக்கிறீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் முடிப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கண்ணுக்கு 1000 சூழ்நிலைகள் தெரியலாம், கண்களுக்கு 1000 பிரச்சனைகள் தெரியலாம். ஆனா நீங்க அந்த பிரச்சனையை பேசுறதுனால எந்த லாபமும் இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு ஏதோ உடம்பு பிரச்சனை முடியல, மருத்துவர்கிட்ட போறீங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்றாரு, டெஸ்ட் பண்ண சொல்றாரு, யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ரிப்போர்ட் பாக்குறீங்க, எல்லாமே ஹை ஆயிட்டு, சுகர் 280 ஆயிட்டு, அப்புறம் பிபி போயிருச்சு, 108க்கு மேல போயிருச்சு, பத்தாவதுக்கு கிட்னில 2 கல்லு வேற இருக்கு. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுது. சிலர் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதை பத்தி போன் போட்டு சொல்லுவாங்க, அக்கா கேட்டியா சுகர் வந்துருச்சுக்கா, அக்கா வந்துச்சு, அண்ணா வந்துச்சு, ஐயோ வந்துச்சு, ஐயோ எனக்கு வந்துருச்சு, பிபி ஆயிருச்சு, சுகர் ஆயிருச்சு, கொலஸ்ட்ரால் ஆயிருச்சு, கல்லு வந்துருச்சு, மண்ணு வந்துருச்சு. இதை பத்தி நம்ம வந்துருச்சுன்னு சொல்றதுனால ஏதாவது ஒரு லாபம் இருக்குதுங்களாமா? அதுக்கு பதிலா நடக்கும் என்ன நடக்கும்? அதை பத்தியே பேசியிருந்தா 2 கல் இனக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாறாங்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 250 சுகர் என்னவா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க, 250 என்னவா ஆகலாம்? 500 ஆகலாம். ஆனால் அதற்கு பதில் நீங்க சொன்ன, ஆண்டவரே என் கண்ணுக்கு இந்த வியாதி தெரியறது உண்மைதான், ஆனா வசனம் சொல்கிறது இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். கையை தட்டி சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நமக்கு சுகத்தை கொடுக்கும், அவருடைய ரத்தம் நமக்கு ஜீவனை. நல்ல கையை தட்டி விடாம அவன் எல்லா விதமான மந்திர தகடுகள் அழிந்து போகும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார், கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், கர்த்தர் எனக்கு அவன் உயர்வை தருவார். நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்திகளை விவரிப்பேன். கர்த்தர் எனக்கு தீர்க்காயுச சுகத்தையும் தருவார். அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனால் செய்ய முடியாத அற்புதம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. இந்த இரவுக்கு வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ஆமென். சும்மா செத்துருவேன், இந்த வருஷத்தோட நான் அவுட்டு, இது வந்துருச்சு, தலையில பெருசா இருக்குது வல்லாதீங்க. ஹல்லேலூயா. சில தாய்மாருக்கு பார்த்தா அழகா சொல்லிடுவாங்க, இந்த வருஷமே நான் போயிடுவேன். சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நடக்காது. விளையாட்டு கூட நீங்க ஜோக்கு கூட நீங்க எதிரான வார்த்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்கிறது மரணம் ஜீவனும் தெரியல. நல்ல வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அவன் பக்கத்துல கை பிடிச்சிருக்க, வாய் ரொம்ப முக்கியம். நம்ம நினைச்சிட்டோம் ஒரு நெருங்க யூஸ், ஒண்ணு மத்தவங்களை திட்டுறதுக்கு, இன்னொன்று சாப்பிடுறதுக்கு கிடையாதுங்க. ஒரு ஆண் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7000 வார்த்தை பேசுறான். எவ்வளவு வார்த்தைங்க? என்ன வார்த்தை பேசுவான்னு தெரியும். அந்த கதை இந்த கதை போச்சு, எதோ பேசி வாழ்க்கை நாசமாயிடுச்சு. பிசாசும் கவனிக்கிறான் நம்ம என்ன பேசுறோம், கர்த்தரும் கவனிக்கிறார். ஒரு ஆண் எத்தனை வார்த்தை சொன்ன, ஒரு பெண் எவ்வளவு வார்த்தை தெரியுமா ஒரு நாள் பேசுறாங்களா? அப்படியே டபுள் மடங்கு 14000 பேசுறாங்க. அக்கா யார்கிட்ட சொல்லிடாதுக்கா, மனசோட போட்டுக்கோ அப்படின்னு இது யார்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கோம். சத்தியத்தை உடைச்சி சொல்லிட்டு போயிட்டு வரக்கா அப்படி கேட்டு சாத்துறதுக்குள்ளேயே உலகமெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த செய்தி. வாட்ஸ்அப்புகள்லாம் சிறந்த வாட்ஸ்அப் நம்ம வாய்க்கு தான். அல்லே சொல்றீங்களா? நல்ல வார்த்தை. ஆமென். நல்ல வார்த்தை எது பாஸ்டர்? கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை டெய்லி பேசுங்க, சொல்லுங்க. கடன் இருக்கிறது உண்மை, லட்சக்கணக்கில் கடன் இருக்கலாம், மலை போல கடன் இருக்கலாம்.
நீங்க சொல்லுங்க, கடன் இருக்கிறது உண்மை, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனால் சொல்லுங்க, ஆனால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் கடனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவா, குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவா. நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன், என்னுடைய எல்லா பண பிரச்சனை கர்த்தர் மாற்றுவா. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் வெட்டப்பட்ட வாய்க்காலை என் தேவன் தண்ணீரால் நிரப்ப வல்லவர். ஹalleluya. என்ன பேச போறீங்கம்மா? இந்த ராத்திரில இருந்து இயேசப்பாவோட வார்த்தை பேசுங்க. பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. யோசுவா 1:8 வேகமா படிங்க, சில வசனம் நான் சொல்றேன், வேகமா வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் எதை விட்டுங்க? எதை விட்டுங்க? இனி கர்த்தருடைய வார்த்தை டெய்லி மனப்பாடம் பண்ணி டெய்லி அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கு. பிசாசு சில காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். பாரு எப்படி இருக்குது பாரு, சரீரத்துல பாரு, இவ்வளவு பலவீனம் இருக்கு பாரு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்லுங்க, இல்ல, என் தேவனை வாழ வைப்பார், தேவனை ஆசீர்வதிப்பார், தேவனை உயிர்ப்பிப்பார். வாயை விட்டு பிரிய கூடாது. அல்லேலூயா. வாயை விட்டு பிரியவே கூடாது. அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேகமா படிங்க. ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமா, உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. கரங்களை தட்டி விடாமல் சொல்லுங்க. ஐயா குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த மெயின் மொழி என்ன மொழியும்? எழுத்து மொழி. என்ன எழுதுறாங்க அவங்க? வசனத்தை. நான் காலையில் அந்த பக்கம் போயிட்டு வாக்கிங் போனா அங்க ஒரு வசனம் இருக்கு, அங்க ஒரு வீட்டுல வசனம் இருக்கு, எங்க திரும்பி பார்த்தாலும் செவரெல்லாம் வசனமா இருக்கு. ஏன்னா வேற எதுவுமே கிரியை செய்யாது. கர்த்தருடைய வசனம் தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றும். கை வணங்குறையா, உங்களுடைய ஊழியத்தை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்லா கை தட்டலாமா? வார்த்தையில வல்லவர் இருக்கீங்க. இன்னும் உங்கள் ஊழியம் பெருகுவதாக. இந்தியா முழுவதும் வசனத்தை எழுதி வைப்பார்கள். தேசம் முழுவதும் இந்த வசன ஊழியம் பரம்புவதாக. அல்லேலூயா. அவங்க இருதயத்தில் இருக்கிறது இதுதான். சொல்ற பாஸ்டர், சென்னை ஃபுல்லா வசனமா இருக்கணும், பார்க்கறவங்க ஃபுல்லா வசனமா இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் கார்ல போகும்போது ஒரு செவுரு வெறுமையா இருந்தாலே நான் வெறுமையா ஆயிடுவேன். ஐயோ, இந்த வசனம், இந்த செவுரு வெறுமையா இருக்குது, இதுல கர்த்தருடைய வசனம் இருந்தே ஆகணுமே. வார்த்தை முக்கியம். வார்த்தை வாயில் இருக்கணும். அல்லே சொல்லுங்க. சும்மா சும்மா அப்படியே இருந்தாதீங்க. ஒருவேளை அப்பா அம்மா பேரண்டே இருந்தீங்கன்னா நீங்க செல்போன்ல ஷார்ட்ஸை பார்த்து பார்த்து ட்ரை ஆகி போறதை விட நீங்க பைபிள் எடுங்க. உங்க பிள்ளைகள் உங்க வாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விட உங்க செயல்களை பார்ப்பாங்க. ஆமென். எங்க அப்பா அம்மா பைபிள் படிக்கிறாங்க, நானும் பைபிள் படிப்பேன். எங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிப்பேன். எங்க அப்பா அம்மா நல்ல வார்த்தையை பேசுறாங்க, நானும் நல்ல வார்த்தையை பேசுவேன். பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. சீக்கிரமா பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற நல்ல கவனிங்க. இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நல்ல கவனிங்கம்மா. உங்க வீட்டுல நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது, சும்மா நீங்க கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் அப்படி நடந்து போகும் பொழுதும், நீங்க படுத்துக் கொள்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசணும். அல்லேலூயா. படிக்குமா? கட்டிக்கொள்வாயாக. கண்களுக்கு நடுவே இருக்க கடவது. நிலைக்கால்களிலும். பாத்தீங்களா? அததான் உங்க பாஸ்டர் செய்யறாரு. அல்லேலூயா. வாசல் எல்லாம் வீட்டுல செவரெல்லாம் எழுதி வைக்கிறார், உலகம் எல்லாம். இப்போ வார்த்தை முக்கியம். உங்க விசுவாசம் பெருகணும்னா வாயை திறந்து பேசிட்டே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
வார்த்தை என்ன வார்த்தை? விசுவாச வார்த்தை. ஆமென். விசுவாச சொல்லலாம், ஆயிரம் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், தேவனால் முடியாது ஒன்றுமில்லை. கடைசியா ஒரே ஒரு இருதயத்தை குறித்து நான் இந்த மெசேஜ் இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஏன்னா இது அப்படியே தொடர்ந்து நாளைக்கும் பேச முடியாது. நாளைக்கு வேற செய்தி ஆண்டு தருவார். மூன்றாவது நமக்கு இருக்க வேண்டிய இறுதி, கடைசியா ஆத்தும ஆதாயம் செய்கிற இருதயம். ஆமென். இந்த பகுதியில யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் கூப்பிடுறது யாரதான் கூப்பிடுறாரு? யாரிடத்துல தான் பேசுறாரு நினைக்கிறீங்க? இல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்துல 43ஆம் வசனம் பாருங்க. மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து பிலிப்புவை கண்டு, நல்ல கவனிங்க, இந்த பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல ஏசப்பா பிலிப்புவை கூப்பிட்டு ஆண்டு சொல்ற, நீ என் பின்னாடி வா, நான் ரட்சிக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன், நான் உயர்த்துறேன், பரலோகம் கொண்டு போறேன், ஆண்டு பிலிப்பை கொண்டு பயன்படுத்துறேன்னு சொல்றாரு. ஆனால் இந்த பிலிப்பு என்ன பண்றான் பாருங்க. நீ எனக்கு பின் சென்று வா என்றான். 45ஆம் வசனம் படிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அழைத்தது ரட்சித்தது பிலிப்புவை, ஆனால் பிலிப்பு நாத்தான்வேலை கூப்பிடுறான். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆத்தும ஆதாயம் செய்கிறது. அல்லேலூயா. நான் வந்தா போதும் பாஸ்டர், நான் மீட்டிங் வந்தா போதும், நான் பாட்டு பாடினா போதும், நான் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் சாப்பிட்டா போதும். ஒரு காக்கா இருக்குல்ல, காக்கை, அது யாராவது அதுக்கு சாப்பாடு போட்டா அது ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டது, கா 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 கான்னு கத்தி அது ஒரு 50 காக்கா அதை சாப்பிடுதுங்க. ஒரு காக்காவே ஒரு சாப்பாடு தனியா சாப்பிடுறதில்ல. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன சாப்பாடு? ரட்சிப்பு, ஆசீர்வாதம், மோட்சம், சமாதானம், மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? தனியா நான் மட்டும் வந்தா போதும், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் சுவிசேஷத்தை நீ பிரசங்கி. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தை சொல்லுங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன். அவங்கள பாருங்க, என்ன பார்த்து சொல்லாதீங்க. அவங்க ஈச் ஒன் கேட்ச் ஒன். என்ன மீனிங் என்ன தெரியல? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை பிடிச்சிருவான் சர்ச்சில். அல்லேலூயா. இப்படி சொன்ன நான் கேட்டேன், யாரையாவது நீங்க கூட்டு வந்திருக்கீங்க சர்ச்சுக்குன்னு சொன்னா ஒரு பிரதர் எடுத்து சொன்னார், முன்னாடி இருக்கிற 4 பேர் நான் தான் கூட்டு வந்தேன். அவர் வீட்டுல இருந்து கார்ல கூட்டு வந்தார். ஏற்கனவே வந்தவங்க நான் சொல்லல, புதிய ஆத்துமாக்களை நீங்கள் அறுவடை செய்யணும். அல்லேலூயா. அது பாஸ்டர் பார்த்துக்கிடுவாரு, அது சுவிசேஷகர் பார்த்துருவாங்க, அது நம்முடைய வேலை இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30 பாருங்கள். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தும் இருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டருக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, ஆனால் சுவிசேஷம் என்பது, அறிவிப்பது என்பது எல்லாருக்கும் கிடைத்த அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி பாஸ்டர் எல்லா வேலையும் நான் விட்டுட்டு சர்ச்சில் உட்கார்ந்துடணுமா? இல்ல. நீங்க எந்த வேலையை செய்தாலும் நீங்க தினத்தோறும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கீங்க, இந்த வேலையில நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். நீங்க வியாபாரம் செய்யலாம், நீங்க கடை வச்சிருக்கலாம், நீங்க பிசினஸ் செய்யலாம், கம்பெனிக்கு போகலாம், ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசியா இருக்கலாம், நீங்க என்ன வேணா செய்யுங்க. ஆனால் உங்க மேல கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சிருக்காரு, மறந்து போவாதீங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பிழைப்புன்னு ஓடிடாதீங்க, அழைப்புக்கு பின்னாடி வாங்க. உங்க அழைப்புக்குள்ள நீங்க எதிர்பாராத பிழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க, வேலை கிடைக்கிற வரையும் தோத்திர ஆண்டவரே அப்படியே சர்ச்சிலே பரலுவாங்க. வேலை கிடைச்ச உடனே சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு நாள் வருவாங்க, கம்யூனியன் சர்வீஸ். ஜனம் கும்பலா இருக்கும். இந்த நியூ இயர் புத்தாண்டு புதிய நியூ இயர் சர்வீஸ் இருக்குது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா எங்க வருவாங்கன்னு தெரியாது. இப்ப எங்கப்பா இத்தனை நாள், அதான் சரியான அந்த ரட்சிப்பு அனுபவம் இல்லை. கர்த்தர் உங்களை சொல்றாரு,
உங்களை நம்பி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னு அந்த பகுதியில உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லட்டுமா, நீங்க சொல்லலாம் பாஸ்டர் இந்த நாட்கள் எல்லாம் ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா ரொம்ப சிம்பிளா நீங்க எளிமையா ஒரு ஊழியம் செய்யலாம். எத்தனை பேர் கையில் இந்த ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்க? செல்போன் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பெரிய செல்போன் வச்சிருக்கவங்க நம்ம காட்டு செல்போன் காட்டுதா, கையை உயர்த்தி காட்டா போதும். வச்சிருக்கீங்களா? மற்றவங்கள நான் லேண்ட்லைன் யூஸ் பண்றீங்களா? வீட்டில் எடுத்துட்டு வரீங்களா? பாருங்க, இந்த செல்போன்ல உங்க ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்து சினிமா பாட்டை வைக்கிறதை தவிர்த்து விட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும். ஹல்லேலூயா. சிலர் ஆவியில் நிரப்புவாங்க. எங்க சர்ச்சில் ஒரு விசுவாசி பயங்கரமா நிரப்பி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைங்க பிறந்த நாளுக்கோ அல்லது அவங்களுடைய பர்த்டேக்கோ அல்லது திருமணம் ஆனிவர்சரி வெட்டிங் டேக்கு பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டை வச்சுட்டு அவங்க போட்டோ போட்டு வச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இருதயத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த பாட்டை பார்த்து 10 பேர் நரகத்துக்கு போறதுக்கு நீங்க காரணமா இருக்கிறதை விட இந்த இரவுல இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் செல்போன்ல ஆண்டோடைய வார்த்தையை வைப்பேன், ஆண்டோடைய வசனத்தை வைப்பேன், ஆண்டோடைய பாடல்களை வைப்பேன். பாருங்க, அந்த பாட்டை பார்த்து 2 பேர் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை பார்த்து 5 பேர் அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க காரணமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சர்ச்சில் ஒரு சேரை நீங்க அடிக்க வச்சீங்கன்னாலும் கர்த்தர் அதை பார்க்கிறாரு. நீங்க பெருக்கினீங்கனாலும் அது ஒரு பெரிய ஊழியம் தான். ஆமென். நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைகளை கர்த்தர் எழுதி வைக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க வந்து அர்ப்பணிக்கணும் ஆண்டோட ஊழியத்தை செய்ய. அதற்காக தான் கர்த்தர் பணத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கணும். ஹல்லேலூயா. ராஜ்யத்துக்காக நீங்க கட்டணுங்க. பாருங்க, பரலோகத்துக்கு நம்ம ஒரு நாள் போக போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அங்க போகும்பொழுது ஆண்டவர் வாசப்படியில உட்கார்ந்திருப்பாரு. நான் இந்த ஊர்ல வச்சிருந்தேன், இந்த பகுதியில் நான் வச்சிருந்தேன், கூடன்குளத்துல வச்சிருந்தேன். நீ எனக்காக என்ன செஞ்ச? இவ்வளவு பணத்தை கொடுத்தேன், இவ்வளவு பொருளை கொடுத்தேன், இவ்வளவு உனக்கு உழைப்பு கொடுத்தேன், வேலையை கொடுத்தேன், என்ன செஞ்ச? என்ன கொண்டு வந்த? கையில காட்டு அப்படின்னு கேட்பாரு. அங்க போயிட்டு ஆண்டவரே கூடன்குளத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, வெறும் கையாய் கடந்து வந்தேன் அப்படின்னு பாட்டை பாட முடியாது. மேல ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் நீ சம்பாதித்ததெல்லாம் நீங்க கொண்டு வர முடியாது. ஒன்றே நீ பரலோகத்துக்கு கொண்டு வர முடியும். அது என்ன? இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆத்துமாக்காக நீ செய்த தியாகம். கையில் ஆத்துமாக்களுக்காக நீங்க செய்த ஒவ்வொரு வேலை, ஆத்துமாக்களுக்காக நீங்கள் விதைத்தது, ஆத்துமாக்காக நீங்க செய்த ஊழியம், ஆத்துமாக்காக நீங்கள் நின்றது. ஊராய் ஐயா அவங்க எழுதுறாங்க, மிகப்பெரிய ஊழியம் அது. நமக்கு தெரியாது எத்தனை பேர் பார்க்கறாங்க. பெரிய அரசியல்வாதி பார்ப்பான், பெரிய பணக்கார பார்ப்பான், தற்கொலை எண்ணத்தோட போறவன் பார்ப்பான், ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான். ஆமென். இன்றைக்கு அந்த ஊழியத்தை நம்ம தாங்கணும். அந்த ஊழியத்தை நீங்க செய்யணும். இதெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகரோடு இணைந்து நீங்க ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. கேட்கணும் நீங்க, ஐயா நான் என்ன ஊழியம் செய்யணும்? அன்றைக்கு மோசேயின் கைகள் இறங்க இறங்க ஊரு மாறணும். மோசேயின் கையை தூக்கி பிடிச்சாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரன கையை நீங்க தான் தூக்கி பிடிக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது. ஆமென். அப்படியே பைபிளை கையில் எடுத்துட்டு அப்படியே எழுதுங்க. உங்க கையில பைபிள் எடுக்கல, சி மைனர் கொடுத்தாங்க. பைபிளை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க உயர்த்துக்கலாம். ஆண்டவரே பெரியதான காரியத்தை நான் பார்க்கணும்னா நீங்க நிறைய காரியத்தை சொன்னீங்க. ஆண்டவரே அர்ப்பணிப்புள்ள இருதயம், கபடற்ற இருதயம், விசுவாசிக்கிற இருதயம், இது எல்லாத்தையும் விட மிக சிறந்த இருதயம் என்ன தெரியுங்களா? ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறது. திருச்சியில ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு தம்பியை பார்த்தேன், ஒரு பாஸ்டருடைய மகன். அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் இதுவரை என் மகன் 6ஆம் வகுப்பு படிக்கிறவன் 3000 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சொல்ல எப்படி தம்பி சொல்லுவேன்? பாஸ்டர் 11:30 மணிக்கு கூட நைட்டு சொல்லுவேன். இதே மாதிரி சர்ச்சு பக்கத்திலே ரோடு. ஒரு நாள் ஒரு ஆத்மாவுக்காக சுவிசேஷம் சொல்லாம நான் தூங்க மாட்டேன். 11:40 கூட அந்த தம்பி ஓடி போயிட்டு ஏசப்பா உங்களுக்காக வந்தார், உங்களுக்காக மரித்தார், இன்றைக்கு உங்களுக்காக இருக்கிறார்னு சொல்லிடும் பாஸ்டர். 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 3000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கான்.
கண்ணை மூடி வேகத்தை உயர்த்து. ஆண்டவர் உன்னை அதனாலதான் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் அதனால உயிரோடு வைத்திருக்கிறார். நம்மை குறித்து பெரிய திட்டம் உண்டு, உங்களை குறித்து பெரிய நோக்கம் உண்டு. சொல்லுங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், நான் எவ்வளவு பணக்காரனா மாறினாலும் நீங்க கொடுத்த அழைப்பை நான் மறக்க மாட்டேன். ஓடி உழைப்பாங்க, என்னால முடிந்த ஊழியத்தை செய்வோம். குடும்பமா யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்காக எழும்புவோம். சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே பூமியில ஜீவன் இருக்கும் நாளெல்லாம் நம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். தேசத்திலே ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதான பெரிதான ஊழியத்தை நம்ம ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்வோம்னா தேவ ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்புகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இம்மட்டமாய் இந்த இரண்டாம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தினபடியால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்கு வந்த தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பேசின தேவதாசரை இன்னும் வல்லமையான கருத்தில் எடுத்து கர்த்தர் பாவிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கு ஏற்று ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான இரக்கமுள்ள இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷனை கர்த்தர் தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 நாள் கூட்டத்திற்கு எங்களை கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையினால் கிருபையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நிரப்பினரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதுக்கேற்ற வாரங்களோடு பேசியிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே உமக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற ஒரு ஜீவியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் தாசன் மூலமாய் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தை என் வார்த்தை அனுப்பி நான் குணமாக்க வேண்டும் சொன்னவரே. உடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தினரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களை ஆசீர்வதியும், பேசின தாசனை ஆசீர்வதியும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாள் நடக்கிறதான கன்வென்ஷன் ஆராதனை 3 நாள் கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி.
உடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவருடைய இருதயத்தோடும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிக்கிற இருதயம் நான் சொல்றேன். இரண்டாவது இருதயம் விசுவாசிக்கிற இருதயம். மூணாவது என்னமா? ஆத்துமாக்களை. அதுல எழுத்து ஒளியத்தை சொன்னாங்க இல்லையா? கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிட்டு போங்க. ஆனா வீணா ஆமன்னா அப்படி சொல்லிட்டு போய் சாப்பிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சாப்பிட்டு போனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.